சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அப்பச்சன்
மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. நாங்கள் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ. யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ. யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். 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 ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எஸ் லார்ட். நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவர். நீர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறபடியாக நான் எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களையும் நீ செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறபடியாக பரத்திலிருந்து ஆண்டவரை ஒத்தாசை அனுப்புகிற தேவன். ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே.
பரத்திலிருந்து வருமே என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே 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 அவர் கரத்திலிருந்து வருமே பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே 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 அவர் கரத்திலிருந்து வருமே எதிர்பார்த்த நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே 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 இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து வருமே இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து 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 வருமே அவர் கரத்திலிருந்து வருமே என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே 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 அவர் கரத்திலிருந்து வருமே என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து
கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் 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 கரத்திலிருந்து வருமே. அல்லேலூயா, 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 ஆமென். நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் நன்மைகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, 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 பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து 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 வருமே, அவர்
பரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து 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 வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர்
எல்லாம் இருந்தும் அப்பா நீர் இல்லை இயேசுவே பயணம் நிறைவாகுமோ எல்லாம் இருந்தும் ராஜா நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ எல்லாம் இருந்தும் எல்லாம் இருந்தும் நீர் இல்லால் பயணம் நிறைவாகுமோ ராஜாதி ராஜாவே எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முள் செல்லும் என் முள் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாளும் உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாளும் எல்லாம் இயேசுப்பா நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முள் செல்லும் என் முள் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே போதுமே Yes, Lord. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே Yes, Lord. நம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் நடத்துங்க நம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துமானால் ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தும் ஆண்டவர் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே சுகம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை ராஜா பலனற்று திகைத்து நிற்கும் பொழுது எல்லாம் வீட்டில் இருந்தாலும் அந்த சுகம் இல்லை என்றால் அப்பொழுது ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விடுவிக்கும் தப்பிப்பிக்கும் வல்லவர் எல்லாம் இருந்தாலும் நீங்க இல்லை என்றால்
நீங்க இருந்தால் தான் ஆண்டவரே சுகம், நீங்க எங்களோடு இருந்தால் தான் பலன், நீங்க எங்களோடு இருந்தால் தான் ஆசீர்வாதம், நீங்கள் எங்களோடு இருந்தால் தான் ஆண்டவரே பரிகாரி, நீங்க எங்களோடு இருந்தால் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. மேன்மையுள்ளவராயிருக்கிறபடியால் நீர் கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறபடியால் நீர் பாத்திரர் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர், நீர் வல்லமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திர கனப்படுத்துகிறோம், உம்மை மாத்திர துதிக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலையை ஜெபிக்கிறோம், இந்த காலை ஆராதனைப்பு கொடுக்கிறோம். கிருபையாயிரும் கரம் பெற்றும் இந்த வேதத்துக்கான புரிதலை தாரும், என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உண்மையிலே அதை புரிந்து கொண்டவர்கள் அதை நிரூபியுங்கள். உண்மையிலே அதை புரிந்து கொண்டவர்கள் அதை நிரூபியுங்கள் என்ற தலைப்பில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பயணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி கூடுமானவரை சில வசனங்களை நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பவுலுடைய மிஷனரி பயணம், அதை பற்றி தான் இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறோம். நமது வாழ்க்கை பயணத்தில் இதன் மூலமாக என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இந்த வேதத்தின் முக்கியமான காரியம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அவர்கள் என்று சொல்லும்போது பவுலோடு கூட ஊழியத்துக்கு போகிற ஷீலா மற்றும் தீமோத்தேயு, இவங்க 2 பேர் தான் பவுலோடு கூட ஊழியங்களுக்கு போகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அவங்க பிரிகியா கலாத்தியா நாடுகளே இருப்பதை நாம் பார்க்குறோம். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, வசனம் சொல்வது சரியான காரியம்தான், ஆனால் வசனத்தை சொல்லக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணார்னு வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் இப்போது அங்கு போக வேண்டாம் என்று தடை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கும் போது, கவனிக்கும் போது அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன், நாம் பார்க்காத காரியங்களை அவர் பார்க்கிறார், நமக்கு தெரியாத காரியங்கள் அவருக்கு தெரிந்திருக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அங்கு போக வேண்டாம் என்று ஆண்டவர் தடை செய்கிறார். எதை குறிக்கிறது? அதாவது தவறான நேரத்தில் செய்வது நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாய் மாறிவிடும். தவறான நேரம், ஒரு காரியத்தை நீங்க செய்வது சரியான காரியமா இருந்தால் கூட தவறான நேரத்தில் செய்யும் போது அது கெட்ட காரியமாய் மாறிவிடும். அதனாலதான் ஆண்டவர் இங்கே பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில போகும்போது ஆசியாவுக்கு போக வேண்டாம் என்று தடை செய்கிறார். நம்பிக்கை வைப்பது என்பது எப்போதும் அவருடைய நேரத்தை நம்புவதை உள்ளடக்கிறது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற காரியம் என்ன? நம்பிக்கை வைப்பது அவருடைய நேரத்தை உள்ளடக்கின முக்கியமான காரியம். ஆண்டோடைய நேரம் என்ன, சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 7ஆம் வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பிந்தியானா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள், ஆவியானோரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். இப்போது அவர்கள் பீத்தியானா அந்த தேசத்துக்கு போக பிரயாத்தனம், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், முயற்சி பண்ணார்கள். ஆவியானோரும் அவர்களை போக விட்டாதிருந்தார். தேவன் தடுக்கும் போது நாம் கீழ்ப்படியணும், அப்போதான் நாம் வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லும் போது அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் போவோமானால் அப்போது நிச்சயமாக தோல்விதான் வரும். அதனால ஆண்டவர் சொல்றார், அங்கு போக வேண்டாம் என்று சொல்றார். போக வேண்டாம்னு சொல்லும் போது நாம் போகணும். குறிப்பாக யோசிச்சு பாருங்க, ஒரு கார் நின்று இருக்கிற காரை நாம் திருப்ப முடியாது. கார் ஓடினால்தான் காரை நாம் திருப்ப முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நடத்தும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடக்கும். நாம முயற்சி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம்
தோல்வி நமக்கு வரும் என்று வேதம் போதிக்கிறது. சில நேரத்தில் நம்பிக்கை என்பது நீங்கள் வெற்றி பெறும் வரை முயற்சி செய்யணும். சில நேரத்தில் நம்பிக்கை என்பது வெற்றி பெறுகிற வரையிலும் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக நாம் அநேக விதமான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களை பார்க்கும்போது அவங்களோட நம்பிக்கை என்ன, வெற்றி பெறுகிற வரையிலும் செய்யலாம். கடைசி வரைக்கும் அவங்க போராடுவதை நாம் அங்க பார்க்கிறோம். 8ஆம் வசனம் வரலாம். அப்போது அவர்கள் மிசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இப்போது இந்த 2 இடங்களும் பார்க்கிறோம். இந்த மிசியா, துரோவா, இந்த இடங்களுக்கு அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட போகிற தீமோத்தேயும் சீலாவும் வந்ததாக நமக்கு வேதம் போதிக்கிறது. இப்போது என்ன பார்க்கிறோம், அங்கு பவுல் ஆசியாவுக்கு போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியினாலே அங்கு தடை செய்யப்பட்டார்னு வாசிக்கிறோம். சரி, அவங்க தங்கி இருக்கும் போது அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. ஒரு இடத்துல அவங்க தங்கிறாங்க, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போது ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தாகிய ஒருவன் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பவுல் தூங்கும் போது அப்போது ஒரு தரிசனம் என்பது விஷன். அப்போது அங்கு தரிசனத்துல ஒரு ஆள் தென்படுறான். அவன் எந்த ஆள் சொன்னா, மேக்கதோனியா, ஆங்கிலத்தை மேசடோனியான்னு சொல்லப்படுற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை சார்ந்த ஒருத்தன் வந்து அங்கு பவுலுடைய கனவுல தரிசனத்தை சொல்றான், நீ எங்களுடைய பட்டணத்துக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அப்போதான் அவன் கேட்டுக்கொண்டான். பவுல் ஆசியாவில் பல பட்டணங்களை சந்திக்க பிரயாசப்பட்டார். ஆனால் தேவன் அவருக்கு என்ன பார்க்கிறோம், ஒரு கான்டினென்ட், ஒரு கண்டத்தை கொடுக்க தேவன் பிரயாசப்படுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் விரும்புகிற காரியம் உண்டா இருக்கும். ஆனால் நாம் விரும்புகிற காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் அதை 100 மடங்கு பெரிதான காரியங்களே தேவன் செய்து முடிப்பார்னு நம்ம எத்தனை வாசிக்கிறோம். அப்போது என்ன பார்க்கிறோம், இரவிலே தரிசனம் வருகிறது. துரோவா, ஆங்கிலத்தில் ட்ரோஸ் என்றால் இப்போது இருக்கிற துருக்கி பட்டணம் தான் அந்த நாட்களில் அங்கு துரோவா என்று சொல்லப்படுது. அப்போது மக்கதோனியாவுக்கு வந்து உதவி செய்யணும் என்று ஒருவன் வேண்டிக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல நாம் வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தான் தேவை என்று நாம் வேண்டிக் கொண்டாதான் ஆண்டவர் வருவார். நாம் சும்மா இருப்போமானால், அசதியா இருப்போமானால், சோம்பேறியா நம்ம இருப்போமானால், எதுவும் நாம் செய்யாமல் இருப்போமானால் ஆண்டவர் இதை செய்ய மாட்டார். நாம் அவரிடத்துல கேட்போமானால், ஜெபம் பண்ணோமானால் அப்பதான் செய்வார். ஆண்டவர் தாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்ய கர்த்தர் நல்லவரா இருப்பார். அந்த தரிசனம் அவனுக்கு காண்கிறான். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயாத்தனம் பண்ணினோம். இப்போது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது இதுதான் ஆண்டவர் சொன்னாருன்னு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. நாம் தேவனோடு கூட நாம் நடக்கும் போது அப்போதான் எது தேவன் சொல்கிறார், எது தேவன் சொல்லவில்லை, எது ஆவிலே நமக்கு வெளிப்படுகிறது, எது மாமிசத்திலே வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கு பவுல் சொல்றார், தனக்கு தேவன் சொன்னார் என்று உறுதியா சொல்றார். ஏன், நாம் தேவனோடு நடந்தால் நமக்கு தரிசனம் மட்டும் இல்லை, அதற்கான விளக்கங்களை தேவன் சொல்ல நல்லவராக இருந்தான். என்ன செய்றாங்க, இப்போது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த மக்கதோனியா பட்டணத்துக்கு அவங்க புறப்பட்டு போகிறார்கள். அவங்க போகிற காரியங்களை பார்க்கிறோம். இப்போது அவங்க சுவிசேஷமா எங்க புறப்பட்டு போறாங்க. இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தர் எங்களை என்று சொல்றார். எங்களை சொல்லும் போது ஆங்கிலத்திலுமே. இப்போது இதுவரைக்கும் 3 பேர் பயணமா வராங்க, பவுல் மற்றும் சீலா, தீமோத்தி. இப்போது அந்த பட்டணத்துல தான் அவர் லூக்கா என்று ஒருத்தரை சந்திக்கிறார். நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது மத்தேயு, மார்க், லூக்கா. அந்த லூக்கா இங்க தான் பவுல் சந்திக்கிறார். பவுல் ஒருவேளை ஆசியா கண்டத்துக்கு போயிருப்பாரானால் இங்கு லூக்காவை சந்தித்திருக்க மாட்டார். லூக்காவை அவர் சந்திக்காமல் இருப்பாரானால் அப்போது நமக்கு லூக்கா புத்தகம், அப்போஸ்தலர் புத்தகம் வந்திருக்காது. புதிய ஏற்பாட்டுல 28% நமக்கு நிருபங்கள் நமக்கு கிடைத்திருக்காது. தேவன் சொல்லும் போது, ஆண்டவர் சொல்வதை கேட்கும் போது அப்போதான் கர்த்தர் பெரிய செய்வார். இப்போ அந்த பட்டத்துல லூக்கா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு டாக்டர், மருத்துவர், அவரை சந்திக்கிறார். இப்போது அவர் என்ன செய்கிறார், இங்கு பவுலோடு கூட ஊழியத்துக்காக புறப்பட்டு வராங்க. பவுல் அந்த இடத்துல
புறப்பட்டு போகிறாங்க. லூக்காவை சந்திக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு, வாழ்நாள் முழுவதும் மட்டுமே நீடிக்கும். வாழ்நாள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவானால் அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு நினைத்திருக்கும். ஒரு முறை ஒரு சான்ஸை நான் விட்டு விடுவோமானால் நிச்சயமாக அந்த சான்ஸ் மீண்டும் வாழ்க்கையில வருவது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்படி அவங்க லாங் ஸ்டோரி சுருக்கமாக சொல்லலாம். அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க, மேக்கடோனாக்கு போகிறாங்க. அங்கு பல இடத்துல பேசுகிறாங்க, பல இடத்துல பிரசங்கம் பண்ணுறாங்க. தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போது தேவாலயத்துக்கு போயிட்டு அவங்க திரும்பி வரும்போது தான் அப்போது குறி சொல்ற ஒரு பெண்ணை குறித்து இங்கே லூக்கா எழுதுகிறான். அங்கு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நான் வரலாம். சில வசனங்களை விட்டு நாங்கள் அப்போது தீத்தீரா ஊரானாகிய ரத்தாம்பரம் வைக்கிற தேவனை வனகுரமாகிய லீதியால் என்பவள் பேருள்ள ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்வதை கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை அங்கு திறந்தான். அப்போது லூக்காவை மட்டும் சந்திக்கல, அந்த ஊர்ல லிதியால் சொல்லப்பட்டுள்ள ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு வியாபார பெண்ணை சந்திக்கிறான். அதாவது ரத்தாம்பரம் என்றால் பர்பிள், பெரிய ரத்தன கம்பளம், ட்ரெஸ் எல்லாம் போடுற விலையுயர்ந்த ஆபரணங்களை ஆடைகளை தயாரிக்கிற ஒருத்தி. இப்போது ஆசியாவுல போயிருப்பாரானால் அவர் லூக்காவை சந்திக்க மாட்டார். ஆசியாவுக்கு போயிருப்பாரானால் இந்த லீதியாவை சந்தித்துக்க மாட்டார். இந்த லீதியால் இந்த பவுலை ஊழியத்துக்கு அதிகமாக அவள் உதவி செய்தார் நமக்கு பைபிள் ஸ்காலர் சொல்வதை வாசிக்கிறோம். இவள் விலை உயர்ந்த கம்பளங்கள் செய்வதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவனை வணங்குவருமாயிருந்தான் வாசிக்கிறோம். பெரிய பணக்காரா இருப்பது தப்பு இல்லை, பணக்காரா இருப்பது தப்பே இல்லை. ஆனால் கூட பணத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ற மகளா இருக்கணும். அநேகருக்கு பணம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் தேடுகிற பணம் இல்லை. ஆனால் இந்த லீதிகளை பார்க்கிறோம், பெரும் பணக்காரியா இருந்தார், ஆனால் தேவனை வணங்குறனா இருந்தான்னு வேதம் கூறுகிறது. பவுல் சொல்வதை கேட்டதுனாலே அவருடைய இருதயம் திறக்கப்பட்டதாக வேதம் போதிக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தை கேட்போமானால் அப்போது நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 15ஆம் வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டுக்கு வந்து தங்கியிருங்கள் என்று கருத்தாய் வேண்டிக் கொண்டான். இப்போது அந்த லீதியால பார்க்கிறோம், அவன் ஞானஸ்நானம் எடுத்தான், அந்த குடும்பம் ஞானஸ்நானம் எடுக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த லீதியால் எங்கே பவுலுக்கிட்ட சொல்ற காரியம் என்ன, நாங்கள் விசுவாசம் உள்ள குடும்பமா இருப்போமானால் எங்கள் வீட்டுல வந்து தங்க வேண்டும் என்று அவள் கருத்தாய் வேண்டிக் கொண்டான். நாம கூட ஆண்டவரத்திலே கருத்தாய் நாம் ஜெபம் பண்ணுவோமானால் வேண்டிக் கொள்வோமானால் அப்போது தேவன் அதை நிறைவேற்றுவார். அடுத்த வருஷம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில இப்போதான் அவன் பார்க்கிறோம், ஜெபம் பண்ற இடத்துக்கு போறாங்க, ஜெபாலயத்துக்கு போறாங்க. போகிற இடத்துல பார்க்கிறோம் போது குறி சொல்லுகிற போகையில குறி சொல்லி ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்கிறதுனால தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். இப்போது அவங்க ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது அப்போது குறி சொல்ற ஒரு பெண், அந்த குறி சொல்ற அந்த பெண் மேல குறி சொல்ற ஆவி இருக்கிறது. அதனால வருகிற பணங்களை என்ன செய்யலாம், ஒரு ஆள் இருக்க எஜமானவங்க கிட்ட போய் கொடுக்குறான். அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அப்போது பவுல் அங்க ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே அவளுக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த குறி சொல்ற ஆவி அவளை விட்டு கடந்து போகுது. அப்போது அந்த எஜமான் பவுல் மேல ரொம்ப கோவப்படுறான். அதனால என்ன செய்யறாங்க, பவுல் மேலே தேவையில்லாத அபாண்டமான பழி சொல்லிக்கிறாங்க. பவுலை சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. அப்போது சிறைச்சாலைக்குள்ளே போடுறது மட்டுமல்ல, வேறு சொல்லுவது என்ன செய்றாங்க, இன்னர் பிரிசன் அவனை பாதாள சிறைச்சாலைக்குள்ளே அவங்கள போடுறாங்க. சுவிசேஷத்துல வந்து அவங்க வாழ்க்கையில பாருங்க எத்தனை கஷ்டங்கள் பாருங்க. இப்போது பாதாள சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. சில நேரத்துல நம்ம யோசிப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ சொன்னதுதான் நாங்கள் செய்தோம், அப்படி சித்தான் செய்யும் வாழ்க்கையில ஏன் இப்படி நெருக்கமெல்லாம் வருகிறது யோசிக்கும் போது, ஆனால் ஆண்டவர் நேசிக்கும் போது கர்த்தரை நெருக்கத்தை எல்லாவற்றையும் கடைசியிலே நமக்கு வெற்றியாக நன்மையாக தான் அவர் மாற்றுவான். இப்போது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. பெரிய ஒரு சரித்திரம் சுருக்கமா சொல்லி வரலாம். 23ஆம் வசனத்துக்கு வரலாம். அங்கு சிறைச்சாலையில பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே என்ன பார்க்கிறோம், அங்கு அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்தவர்களை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக சிறைச்சாலைக்காரர் கட்டளிட்டாங்க. அநேக அடி அடிக்கிறாங்க, சொல்ல முடியாத அடி அடிக்கிறாங்க. அடித்து பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே போடப்படுறாங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலில் அடித்து அவர்களை கால்களை தொழுவ மரத்திலே கட்டி வைத்தான். அப்போது இவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய அவனுக்கு அழுத்தம் வந்தது. அதனால
அவங்க பாதாள சிலை போடுறாங்க. பவுலும் சீலாவும் கால்கள் கட்டுறாங்க. அப்போது இரவு வருகிறது. இரவு வரும்போது என்ன பார்க்குறோம்? அப்போது இரவு வரும் சடிதியிலே சிறைச்சாலை என்ன செய்றாங்க? காவலில் வைக்கப்படுது. அவள் கேட்டுங்க. நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொடுத்தார்கள். அத்தனை அடி மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உன்னை வெளியில அடித்த காயங்களும் இன்னும் ஆறல, காயத்துல ரத்தம் வருகிறது, காயமெல்லாம் இன்னும் குணமாகல. அதன் மத்தியில் என்ன பண்றாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே அவங்க தேவனை துதித்தவர்கள் பாடினார்கள். அதை சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கைதிகள் கேட்டதாக வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போது நடக்கிற காரியம் என்ன? சடிதியிலே சிறைச்சாலின் அசைபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திறவுண்டது. எல்லாரும் கட்டுகள் அகன்று போனது. பவுலும் சீலாவும் அவங்க பாடுறாங்க. பாடும்போது ஜெபம் பண்ணும்போது வசனம் சொல்கிறது, அங்கு சிறைச்சாலைய அசைபாரம் அசைந்தது. அங்கு சிறைச்சாலையின் அசைபாரம் அசைந்தது. நடுராத்திரி இருள் வலியின் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, வழி தெரியாத அந்த இடத்துல செய்றாங்க. பவுலும் சீலாவும் ஜபித்து தேவனை துதித்தார்கள். ஜபிப்பது மிக கடினமானதா இருக்கும் போது அப்போதான் நாம் கடினமா ஜெபம் பண்ணணும். ஜபிப்பது மிக கடினமா இருக்கும் போது அப்போதான் நாம் ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அப்போது என்ன பார்க்கிறோம்? அப்போது 26 வசனத்து வரலாம். சடிதியிலே சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிற கண்டான். கட்டுண்டவர்கள் ஓடி போன என்று எண்ணி பட்டயத்தினாலே உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஒரு சிறை, அந்த நாட்களில் 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு சிறை கைதி தப்பிப்பாரானால் அந்த சிறைக்குள்ள யார் காவலாளர் இருக்கிறாங்க, அவனுக்கு முதலாவது மரண தண்டினோம். அதனால சிறைச்சாலை இப்போது அசைவாரம் அசைந்தது. எல்லா விதமான கதவுகள் திறந்தது. எல்லா கைதிகளும் ஓடி போனால் இந்த பயத்தில் செய்றாங்க. அந்த சிறை அதிகாரி தான் வைத்திருக்கிற கத்தினாலே தன்னை தற்கொலை செய்ய முயற்சித்தான். அப்போது என்ன பார்க்கிறோம்? பவுல் என்ன சொல்றாரு பார்க்கிறோம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். பவுல் சொல்றா, நீ உன் உயிரை மாய்த்து கொள்ளாது, நாங்க எங்க ஓடல, நாங்க இங்கேதான் இருக்கிறோம் என்று அந்த சிறைச்சாலை அதிகாரத்துல அப்போது பவுல் சொல்லும் போது அப்போது அவன் என்ன செய்றான்? அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக விழுந்தான். யார் இவர்களை சிறைக்குள்ள வைத்தார்களோ இப்போது என்ன பார்க்கிறோம்? உடனே என்ன செய்யறான்? பயப்படுறான். உள்ள இருந்து ஒரு எண்ணெய், ஒரு விளக்கை கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டுமில்லை, அப்போது பவுலின் சீலா முகத்தை பார்க்கலாம். அங்கே பவுலுடைய சீலா முகத்தை பார்த்து அவள் பாதத்தில் விழுந்து இந்த சிறை கைதி என்ன செய்யறாங்க? ரட்சிப்பை குறித்து கேட்கறான். அப்போது ரட்சிக்கு பவுலும் சீலாவுக்கு முன்பாக விழுந்தான். அவளை வெளியே அழைத்தவன் தான். இப்போது பவுலும் சீலாவை செய்யறாங்க. அந்த சிறை கைதி வெளியே அழைத்தவன் சொல்லுவோம், அந்த சிறைக்கு வெளியில் அழைத்தவன் தான் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he led them out of the jail என்று வாசிக்கிறோம். அந்த ஜெயிலை விட்டு வெளியில கொண்டு வரலாம். வெளியில கொண்டு வந்து சொன்ன, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கலாம். அப்போது அந்த சிறை அதிகாரி, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்து கேட்டான். யோசிச்சு பாருங்க, பவுல் ஒருவேளை ஆசியாவுக்கு போயிருப்பாரா? நான் இதை நடந்திருக்காது. தேவன் சொன்னவனுமாக அவர் இங்கு மெக்கதேனேக்கு வந்தார். இங்கு பட்டணத்தை சந்திக்கிறார். அங்கு பவுலை, அங்கு லூக்காவை சந்திக்கிறார், லிடியாவை சந்திக்கிறார், சிறை அதிகாரி சந்திக்கிறார். ஒரு பேர் ரட்சிக்கப்படுகிறது, குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போது என்ன செய்யணும்னு கேட்டான். கேட்ட உடனே பவுல் அவனுக்கு சொல்ற காரியம் என்ன? அதற்கு பவுல் சொல்றார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவா என்று சொன்னார். அப்போது பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவா என்று அந்த பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். உண்மையிலே நாம் அதை புரிந்து கொண்டவர்கள் அதை நிரூபிப்பார்கள். ஆண்டவர் தம்மை காப்பாற்றுவார், தன்னை விடுவிப்பார், தனக்கு நன்மை செய்வார் என்று பவுல் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டதனால அதை நிரூபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்வார், காப்பாற்றுவார், விடுவிப்பார் புரிந்து கொள்கிற மகனாய் மகளாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக தேவன் சொல்லுகிறதை செய்கிற மகனாய் மகளாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் வைக்கட்டும். ஆமென். God bless you. Take care.